தண்ட பணம் ஜெசி ப்ரோக்கு ஒரு கோலை போட்டு எங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ். லண்டனை விட குயிக்காக இருக்கு. அடிபட்டு சாக போகுது. லண்டன்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜாபெட் இன்பம் பெருக வையம். நோ சைனா ப்ராடக்ட். அங்கே போய் தண்ணி கேட்கும் உங்களுக்கு. ஐயோ நான் ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபர் தான். சில் பண்ணுறாம நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் பதுள மாவட்டத்துக்குரிய எல்லா பகுதியிலும் நிற்கிறோம். குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இலங்கைக்கு வர்ற ஒரு தொகுதி. இன்றைக்கு வந்து நாங்கள் விடியப்புறம் லண்டன்லேருந்து ஒரு அண்ணாவோட இந்த ட்ரிப் வந்து எங்களோட சொப்பன சுந்தரில் வந்து நாங்கள் சொப்பன சுந்தரில் வந்து விடியப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து இதில் எல்லாம் போட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். என்றாலும் நான் நினைச்சு நோ பார்க்கிங்க்கு அங்கால பக்கம் தான் பார்க் பண்ணக்கூடாது, உள்ள பார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நடந்த சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த நகரப்பகுதியில் வந்து இப்போ இருக்கிற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கேயுமே வந்து பார்க் பண்ணலாது அப்படியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துடும். அதனால் வந்து எனக்கு வந்து டிராஃபிக் போலீஸாக்கள் ஃபைன், அதாவது தண்ட பணம் அறவேற்றினோம். அதை நாங்கள் இப்போ கட்ட போகிறோம். இங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு காசு கட்டணும். அதுக்கு பிறகு இங்கே இந்த சந்தையிலே வந்து போலீஸாக நிற்கணும். அவைகிட்ட போய் நாங்கள் இந்த லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து அந்த அண்ணாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நிறைய பிளான்கள் வந்து இந்த பிளான் பண்ணி வந்து நாங்கள் விடியப்புறம் மௌனியானது வெளிக்கிட்டு பிளான்கள் எல்லாம் பண்ணி வந்து நாங்கள் வந்து வந்த ஒரு கலைப்புக்கு வந்து ரூம் எடுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் எழுப்பி வந்திருக்கிறோம். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நைனாஷ் போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராவணா ஃப்ளைங் போகிறோம். அதே மாதிரி இந்த எல்லா நைட்டு எல்லா டவுனோட நைட் லைஃப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியா நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த அண்ணாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இந்த அண்ணாவோட தான் நாங்கள் வந்து அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ரோஷா, நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். ஸோ யாஃப்ராவில் இருந்து ஜெசி ப்ரோக்கு ஒரு கோலை போட்டு லிங்க் அப் பண்ணி இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கோம். 2-3 இடத்துக்கு போகிறோம். அதான் முதலாவது இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போடும். ஃபைன் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவரை ஃபைனை கட்டிட்டு என்னென்ன கேட்டுட்டு நாங்கள் அடுத்த பிளானை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரைகளை வந்து பார்க் பண்ணக்கூடாது போட்டிருந்தாங்க சொல்லி எங்களுக்கு ஃபைனெல்லாம் போட்டிருக்கணும். ஆனால் இதுலேயும் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. எங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸை வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் என்ன ஒரு 10 மினிட்ஸ் தான் விட்டுருப்போம். 10 மினிட்ஸ் தான் விட்டுருப்போம். அதுக்குள்ளே வச்சுட்டானோ லண்டனை விட குயிக்காக இருக்குது டிக்கெட் வைக்கிறது இங்கே. அதான் எனக்கு வந்து புதுசாக இருந்தது, அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு வந்து ஒரு துண்டு எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா லைசன்ஸ் இல்லை, நாங்கள் இல்லை. அதனால் துண்டு வச்சு அதில் எழுதியிருந்தேன். நாங்கள் போய் போலீஸ்கிட்ட கேட்டு தான் பிறகு அதை எழுதி எடுத்துக்கொண்டு நாங்கள். நான் நினச்சேன்னு சாத்திரம் பார்க்குறாங்க, யாரும் இதை வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அப்படி யோசிச்சது. இந்த எல்லா நகரப்பகுதியில் வந்து நிறைய கடைகள் வந்து புதுசாக வந்திருக்கு. எல்லாமே வியப்பாக இருக்குது. அதுவும் நைட் லைஃப் வந்து பார்க்கல இன்னும் சூப்பராக இருக்கும். வெள்ளக்காரங்களெல்லாம் வந்து ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ரோட்லாம் தெரிவாங்க. எல்லா சீசன்லேயும் இதுக்குள்ள வெள்ளக்காரங்களை பார்க்கலாம். நான் நினச்சேன் நைட் டைமில் மட்டும் தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார் அதற்கு வரையணும் உண்டு. பார்த்தா இந்த இடையே சுற்றி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே வரையணும். அதான் பகல்லையே பாருங்க எவ்வளோ பேர் இருக்கணும். ஒரு கொஞ்சம் டைம் ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்றது நிறைய நேரம் போயிருப்போம். நிறைய பேர் ஆட்டோ ஓடிக்கிறாங்க. டுக் ரெண்டர் வேலையெல்லாம் பாருங்க அப்படி இருக்கணும். சின்ன சின்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அரை நாள் ஃபுல்லாக இது ஹோட்டல்லே இருந்துருவாங்க. நாங்கள் வந்து அவசரத்தில் வர்றோம். தான் பார்த்துட்டு வர நாய் ஒன்று இருந்தது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு வந்து ஒரு நாய் ஒன்று ரோட்டில் இருந்தது, குட்டி நாய். அப்போ அடிபட்டு சாக போகுதுன்ட்டு அதை தூக்கி சைடில் விடுவோன்ட்டு போய் பார்க்க போனால் எனக்கு வந்து சம்பவம் வந்து செய்துட்டு என்ன வந்து ஊசி போடலை. வீட்டை போய் தான் ஊசி போடணும். அதுக்கிடையில் அது காய்ச்சல் வராமல் பார்த்து கொண்டு வந்தால் நல்லா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் உங்களோட கார் நான் தான் ஓடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இருங்க ப்ரோ. கார் ஒரு சரி உயிரோடு இருந்தால் சரி. அதுக்கு பிறகு சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உள்ள. அதில் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை பாருங்க, அந்த காட்டுகள் எல்லாம் வச்சு அங்கே வர்றார்கள் வேண்டக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கணும். இது வேறு நல்லா இருக்குது. சரி பாருங்க, ஃபைனை கட்டிட்டு வரோம். சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து 1000 ரூபா ஃபைன், 1100 ரூபா கட்டினா தான் நாங்கள் எங்களுக்கு இந்த துண்டு தருவோம். இந்த துண்டை கொண்டு கொடுத்து போலீஸாக இருக்கணும். அவள்கிட்ட எடுத்தா சரி. இதுல எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தால் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு வர மாட்டாங்க. லண்டனில் என்ன வரையணும், ஆன்லைன் தானே ஃபுல்லாக. போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லாம் போக தேவையில்லை, ஆன்லைனில் போயிட்டு கட்டலாம். 14 நாளில் கட்டினா அரைவாசி ப்ரைஸ். இதே ரூல்ஸ் தானே. நான் இப்போ 14 நாள் 14 பேர் தாண்டினா டபுள் அடிப்பாங்க. அதுவும் போல தாண்டினா டபுள் வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். வேறு கோர்ட்ஸுக்கு போகிறது இல்லைண்ணா. அப்படியும் கட்டி ஒரு வலிக்கு வராட்டி அவங்க கொண்டு தான் இருப்பாங்க. அங்கே நான் கட்டியிருக்கேன் மக்கச்சக்கமாக விளையாட்டை விட்டு நினைச்சு பார்க்காதாம கட்டியிருக்கோம். லண்டன்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பார்க்கிங் டிக்கெட்டுன்றது லண்டனில் ஒரு சீரியஸான விஷயம். நான் இப்போ உடனே அந்த கட்டி விட்டுருவேன். சில நேரம் மறந்து போகிறது. 14 நாள் டேட் தெரியும் அவங்களுக்கு. எல்லா இடத்துலேருந்து வெள்ளக்காரர்கள் சாப்பிட்டோம். அதனால் எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் அப்படின்றது எங்களால் கெஸ் பண்ணலாம் இருக்கு. இங்கே வந்தால் வெள்ளக்காரர் தான் கேட்கணும் என்ன விட நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட சாப்பாடு அவங்க நல்லா இருக்குன்னு போயிடுவாங்க. நான் எங்களுக்கு செட் ஆகிடுது. சரி, முக்கியமான பிரதேசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது தானே, ரொட்டி ஹாட். இந்த அதில் பாருங்க, அந்த வெள்ளக்கார அக்காக்கள் எல்லாம் நிற்கிறேன் பாருங்க. நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நான் கார் பார்க் பண்ணியிருந்தேன். இது பாருங்க, அவையிலும் பார்க் பண்ணியிருக்கேன்னு தானே. நாங்கள் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு போகல, அதுக்கிடையில எழுதிறாங்க. இன்னொரு குயிக்காக இருந்தாங்க. எல்லா ஜங்ஷனுக்கு வந்துட்டால் லைசன்ஸ் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் போஸ்ட் 2 போட்டிருக்கீங்க தானே. போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் அதே ஆளா இவரே சொன்ன விஷயம் என்னட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் பெரியாக்கள் தொலைக்க நாங்கள் என்ன செய்யறது, ஒரு ஆளுக்கு பார்க் பண்ண விட்டு எல்லாருமே பார்க் பண்ண விடணும். அதால் தான் எழுதி நான் சொன்னவே. அதால் மறந்து கதைக்கு இல்லை நான். ஆனால் நாங்கள் பார்க் பண்ணக்கு எவனாச்சும் சொன்னானா இதில் பார்க் பண்ணாதீங்கடா ஃபைன் அடிப்பான்னு சொன்னாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்களா. அதெல்லாம் ஏசி ப்ரோ போய் போலீஸ்காரோட காய்ச்சிட்டு இருக்கிறார், ஃபைனை பே பண்ணிவிட்டு
சரி இப்போ வந்து லைசன்ஸை வேண்டிட்டேன். இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேருக்கு எழுதியிருக்கணும் அப்படின்னு சொன்னவேன். போலீஸ் போஸ்ட்டுக்கு முன்னுக்கே இருந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். பேரெல்லாம் உண்டு காணையில், இதில் சிங்களத்தால் தான் பேர் அதை போட்டிருக்கணும். இதில் வந்து நார்மல் சாப்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. காரங்களும் வந்து சாப்பிடணும். பிரியாணி, ரைஸ், கொத்து எல்லாம் இருக்கா. இதில் ரைஸ் தான் சாப்பிட்ற ஐடியா. நீங்கள் ரைஸ் சாப்பிட போகிறீங்க? ரைஸ். அப்போ நான் வந்து லேட்டாக ரைஸ் சாப்பிட்றேன். இப்போ ரொட்டி இது மடிப்போம். வித்த ரொட்டி தானே அண்ணா வந்து சிங்களம் கதைப்பார். என்னடா வந்து நிகம்புல கொஞ்சம் காலம் இருந்துட்டு வெளியில் போனதால் கொஞ்சம் கேப்ப மறந்து போச்சுது. இங்கே வந்தோன்னா ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்துட்டு எக் ரொட்டி தேண்டா கற்றுக்காங்க. என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன பரோட்டா மாதிரி போட்டு தான் போடுவேன். இவங்க வந்து இந்த பீச் ரொட்டிலே வந்து எங்களுக்கு இந்த இதை போட்டு தந்திருக்கணும். பெருசாக இருக்குது பாருங்கள், 2 மேல் 2 பெருசாக இருக்குது. ஒரு ஆள் ஒன்று சாப்பிடவே பெரிய விஷயமா இருக்க போது. பெட்ஷீட் மாதிரி இருக்குது. அதான் சாப்பிட ட்ரை பண்ணுவோம். ஆனால் கூட இது பெருசாக இருக்குது. இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிஜம் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு மாட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் 2 மடிக்கலாம். அப்போ நான் சொன்ன இதையை சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அநியாயம் தானே, அதெல்லாம் இதையே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டோம். இப்படி நான் கரெக்டாக செய்யலாம். இப்போ சாப்பிட்டோம். எவ்வளோ அப்படி 2780 ரூபா. லோக்கல் 250 ரூபா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடணும். ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு நல்லா இல்லை. அது மாதிரி பரோட்டா அப்படி இல்லை. எனக்கு ஓகே, ஓரளவு ஓகேயா இருந்தது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்குது தான் பிடிச்சிக்கொண்டு நாங்கள் இதுலேருந்து ராவணா ஃப்ளைக்கு போகிறோம். இது பிக்மி இருக்குது. ஆனால் 20 நிமிஷம் காட்டுது வர்றதுக்கு. அதனால் அதில் வெயிட் பண்ண இயலாது. இதை கேட்டுப்பாங்க. இதில் வந்து கேட்டோம் நாங்கள் அங்கே போகிறோன்னா 1000 ரூபா காசு வைக்கணும். கார் காட்டுது 1 மினிட் 663 ரூபா. அது ஓகே இருக்குது. 663 ரூபாய்க்கு கார் காட்டுது. எங்கடா கார் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து ரூமில் இருக்குது. பார்க் பண்ணுற பிரச்சனை நெஞ்ச பாருங்க. கடத்த காரெல்லாம் அப்படியே அங்கேருந்து பார்த்து கொண்டு வந்துட்டு இதில் பார்க் பண்ணினா இப்போ போய் போலீஸ் அகலில் போயிடும். இதை பார்த்து ரசிச்சுட்டு போவோம். யான் பெற்ற இன்பம் என்ன சொல்லுவா, யான் பெற்ற இன்பம் பெருக வையம். காருக்கு இருந்தாங்கடா ஓகே. இப்போ கார் வந்து பிக் பண்ணிட்டுனா 2 நிமிஷத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் எல்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சம்பவம் தான். காரும் பார்க்க முடியலை. கார்லேயே இருக்கலாம், ஆனால் விட்டுட்டு போன மட்டும் எழுதுறாங்க. வேறங்களேன் இவ்வளோ பேர் வரி நம்ம அப்படி உண்டு. கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயே 1,60,000 பேர் வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். கூடுதலாக இந்த எல்லாருமே வர்றாங்க. பெரிய பெரிய பேக்குகளோட திட்டினுவாங்க. அதெல்லாம் எந்த நாட்டுக்காரங்க? ஆஸ்திரேலியாக்கள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ எந்த நாட்டுக்காரங்களா இருக்கும்? டென்மார்க் சைட் அதுகளில் இருக்க வேண்டாம் அண்ணா சொல்லிட்டார். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நாட்டுக்காரங்களா இருப்பாங்க. இப்போ திருப்பியும் என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் வந்து திருப்பி ஊபர் போட்டு கொண்டிருக்கோம். இருந்த ஆட்டோவும் வந்து போயிட்டு இவ்வளோ பிஸியான ஒரு சிட்டியில் ஒழுங்கான ஊபர் பிக்மி எல்லாம் இல்லை. அதான் இங்கே வந்து எப்படி சொல்லுங்க ப்ரோ, அவங்க சொல்கிற ரேட்டுக்கு சொல்லி ஓடி அதை சம்பாதிக்கிற மாதிரி. சரி இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து நாங்கள் ஊபரோ பிக்மியோ வந்து பிக் பண்ணுற மாதிரி இல்லை. அதாவது இதில் ஆட்டோவே பிடிப்போம் அப்படின்ற ஒரு பிளானில் போய் கொண்டிருக்கோம். இவையில் கேட்போம். இவையிலும் அந்த ரேட் தான் சொல்லிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாகவே ஒரு ரேட் ஒன்றை வச்சிருக்கணும். இவரும் ஆயிருந்தா அத்துல எந்த பிள்ளைனே என்ட்ரன்ஸுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நகர வாகன திரைப்படம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எங்கேயும் பார்க் பண்ணிடலாது. இதுக்குள்ளே போய் அப்படியே மேலே பாருங்கள், அங்கே பார்க்கிங் இருக்குது. அதில் நீங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வளமையாக வந்து நாங்கள் காரில் வந்தோம்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி தான் போகணும். ஏன்னா நார்மலாக கார்கள் எல்லாம் இதுக்குள்ளே போயிடாது. பரவாயில்ல, அந்த சந்தையிலேருந்து 1000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சரியான ஒரு ரேட்டில் தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளக்காரர்கள் போய் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்டோவில் போய்க்கல பார்க்கவே பயமாக கிடக்கு. அவ்வளோ உயரமாக இருக்குது. எல்லாமே தமிழாக்கள் கடையில் தான் இங்கே இருக்கிற கடை. ஓகே வந்துட்டோம். சரி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத இதில் போட்டுகளெல்லாம் போட்டிருக்கீங்க. அப்படியே நாங்கள் இதில் இருந்து நடக்க வேணும். சரி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைன் ராவணா லிட்டில் அடன்ஸ் பீக் போகிறண்டாலும் நாங்கள் இதால் தான் போகணும். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 200 மீட்டர் நாங்கள் நடந்து போகணும். வெள்ளையாக்கள் எல்லாம் போயிட்டு வரீங்க. வெளிநாட்டவர்கள் வெள்ளையர்கள் என்று சொன்னால் கோச்சிடுவாங்க. இதில் போய்க்கலே பாருங்கள் இந்த வியூ. அதோட வந்து வெளிநாட்டவர்களுக்கு வந்து இவையில் வந்து அப்ரோச் பண்ணினோம் என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்றத இதில் கிளைன் மூலமாக வச்சு இதாக்கினோம். இதில் பாருங்கள் இப்போ புது போட்டுகள் எல்லாம் போடணும். 2-3 மாதத்துக்கு போது தான் வந்து நான் போல இருக்கா. நான் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மாறிடுச்சு. என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்றதையும் போட்டிருக்கணும். கோப்பரேட் கிளைமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாட்டுகளை போட்டிருக்கோம். நான் அந்த ஒரு இந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறது வந்து என்றைக்கா ஒரு நாள் இந்த காசை பார்க்காம இங்கே வந்து சில் பண்ணுற ஒரு நாள் பார்க்கலாம். இதில் பாருங்கள் இப்போ புதுசாக ஒரு போட் ஒன்றை போட்டிருக்கணும். என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்றத போட்டிருக்கிறோம்.
மேலும் இப்போ தான் வந்து இந்த டூரிசமை வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு போயிடணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதோட வந்து இதில் பாருங்கள் ஃப்ளைங்கிறத விட இது என்னட்டு சொல்கிறது ஊஞ்சல் ஆடுறது அந்த விஷயம் வந்து நடக்குது. அதை நாங்கள் பார்க்கலாம். அதோட வந்து இப்போ நான் இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபூலுண்ட எப்படி இருக்குண்டு அப்பா சொர்க்கம் ஐயா சொர்க்கம். இது பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இவ்வளோ வெளிநாட்டவர்கள் போன முறை கோபுரம் எடுத்துகிட்டு போய் இந்த முறை வந்து ஒஸ்மோவில் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி சில் பண்ணி கொண்டிருக்கிறோம்ட்டு. சொர்க்கம் ஐயா சொர்க்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி கொண்டு இருக்கு. இந்த கேபிளில் வந்து கொழுவி போட்டு அப்படியே இழுத்து போட்டு ஒரு விடுவினா அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அம்புலுவா டவரில் இருக்குது தானே வேண்டு அதே இக்கில் தான் அங்கே போய் ரைட் பண்ணி பாருங்க. அது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த எச்சில் வச்சிருப்போம் நல்லா இருக்கும் அதை பார்க்குது. பாருங்க நான் இப்போ சொன்ன மாதிரியே கேபிளில் வந்து அப்படி இழுத்து கொண்டு வரீங்கன்னா தமிழ் அக்காக்கள் தான். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் இழுத்துட்டு சும்மா பயங்கரமாக விடணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அளவுக்குலாம் இருக்காது. நார்மலாக ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் மட்டும் இருக்குது. ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துட்டாங்களா அந்த கத்திட்டு போயிடும். இதுக்கே எப்படிட்டா அம்புலுவா டவர் போய்க்கில் இருக்கிற இடத்துக்கு போல சரி கதை. அதாக இருந்தாலும் தமிழாக்கள் பார்த்தா வேலைக்கு டச் பண்ணி விடுங்க இப்படியெல்லாம் கற்றுனீங்களா அப்படின்ட்டு. அப்படியே இந்த ஒரு விஷயத்தை வந்து இது பாருங்கள் வெளிநாட்டவர்களும் பார்த்து கொண்டு இருக்கணும். நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். இதில் பாருங்கள் இந்த ஊஞ்சல் ஆடுறது இந்த பேக்கேஜ் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் உங்களுக்கு வடிவாக காட்டுறோம் பாருங்கள். இலங்கை காசுகளை போட்டிருக்கணும். ஆனால் ஃபாரினர்ஸுக்கும் வடிவாகவே போட்டிருக்கணும். நீங்கள் பார்த்து தாராளமாக இங்கே வந்து உடுப்புகளை மாற்றலாம், உடுப்பு மாற்றி எடுக்கலாம். அதே மாதிரி கேமரா எடுத்து தருவினம், அதே மாதிரி ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்து தருவினம், எல்லாமே செய்து தருவினம். இல்லை பாருங்கள் ஒரு கேங்கில் ஒருத்தன் மாறான்னு பாருங்கள் டிஷர்ட்டே போடான் ஸ்கேன் பாடி. நான் போய்க்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் லைன் போகுது. இதில் பாருங்கள் இவ்வளவு வெளிநாட்டவர்கள் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அறவே இருந்திருக்க மாட்டேனும். இப்போ வந்து திருப்பியும் வந்து இலங்கை வந்து சாதாரண நிலைமைக்கு வந்துட்டு தான் நான் சொல்லுவேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் ஷிப் லைன், ராப்லிங், மெகாஜாம், அப்சேலிங், இது ஏடிவி எல்லாம் இருக்குண்டு போட்டிருக்கணும். நாங்கள் இதில் இருந்து அந்த தொங்கலுக்கு வரைப்போம். இதை பாருங்கள் இதில் ஷிப் லைனில் போயிடும். இதில் எல்லாம் பாருங்கள் புதுசாக ஸ்டிக்கர்லாம் போட்டிடும். நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் அம்மாக்கள் வந்து தேயிலை ஆஞ்சி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே ஓகே கொஞ்சம் தூரம் தான் அதில் வச்சு அப்படியே வீடியோக்கள் எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். யூடியூப் சேனல் வருவோம். அதுக்கு என்ன யூடியூப் சேனல்லேருந்து திறக்கலாம் தாராளமாக. வந்தாச்சு ஷிப்பில் என்ன போய் விசாரிப்போம். இப்போ என்னென்ன விலைகள் இருக்குது என்ன மாதிரி என்று தெரியலை கனகாலம். நான் ஃபாரினர்ஸ் இல்லை. இந்த பேக் தூக்கி கழட்டி எறிய போகிறேன். இந்த பேக் தூக்கி கழட்டி எறிஞ்சாலே நம்பிடுவாங்க. வந்து இதில் எல்லாம் விசாரிச்சிட்டோம் 5000 ரூபா. அதே மாதிரி ட்ரோனுக்கு வந்து 4000, ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து 1500, ஃபோன் இது பண்ணுறதுக்கு அந்த பேக் பண்ணுறதுக்கு வந்து 1500, கோப்ரோக்கு வந்து 2500 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அண்ணா என்ன ட்ரோன் எடுக்க போகிறீங்களா இல்லை கோப்ரோவா? ட்ரோன் FPV நல்லா இருக்கும். சரி இப்போ உள்ள வந்து அண்ணா ஃபோன் வந்து நிரப்பி கொண்டு இருக்கிறார். உண்மையிலுமே அந்த FPVயில் எடுக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கனவு அதில் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அது வந்து விலை அதில் வந்து அதை நான் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலை. ஆனால் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு வெள்ளக்கார அண்ணா ஒரு ஆள் அங்காளஞ்சால் ஓடி திரியிறார், தண்டப்பாடில் திரியிறார். Osmo Pocket. Yeah, it's nice. Yeah. Look at. Is it linked with your cell phone or? This is have a memory card. Okay. Can move phone or any device. Okay. Is it waterproof? No waterproof. No waterproof. Okay. Yeah. For a drone? For a drone? No. Oh, No. Camera. Yeah. Okay, nice. Wow, See, that's cool. this is China product. DJI Osmo. Okay. DJ brand. Cool. Yeah. Very cool. Okay. Bye. Okay. Thank you. இதில் வந்து கேமரா பார்த்துட்டு போயிடும். இதில் பாருங்கள் இந்த FPV ட்ரோன் ஏற்கனவே பறந்து கொண்டு இருக்கு. அப்படியே FPV போகுது. நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து FPV இதை தான் ட்ரை பண்ணணும். கோபுரம் எடுக்கிறத விட FPV நல்லா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதான் வந்து வியூ வந்து ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள் கும்பலாக வந்து இருந்து கழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. இப்போ அங்கே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிஞ்சு அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே போய் அந்த சேஃப்டி கிட்ஸ் எல்லாமே போடணும். கெஷியர் ரூம் இங்கே தான் காசும் கட்டணும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். அங்கே நிரப்பிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் இங்கே பார்த்து அதே மாதிரி இதில் பாருங்கள் இந்த மிஷின் இருக்குது. வெயிட் எல்லாம் பார்த்து லிமிட் வந்து 90 கிலோ தான் லிமிட் நினைக்கிறேன். அதை தாண்டினா போயிடாது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பேண்ட் எல்லாம் போட்டு அதில் அனுப்பி வேணும். சரி இதில் வந்துட்டேன். இதில் நீ கிட்ட போட்டுட்டு அப்படியே வெளிக்கிறா. இதில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை போட்டு காட்டி கொண்டிருக்கணும். இந்த ஷிப் லைனில் போகிறாக்களை வந்து இந்த வாகனத்தில் வந்து அப்படியே ஏற்றி கொண்டு வந்து விடுவினோம். சரி இப்போ ப்ரோ வந்து சேஃப்டி கிட்டெல்லாம் போட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறார். இவருக்கு வந்து ஃபோட்டோகளும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் என்று சொன்னார். பாருங்கள் டீஷர்ட்லாம் காட்டிலே ஆனால் ஃபுல் ஃபன்னு இதாலே போய் மாறணும். ஓகே சாரி நாங்கள் அப்படியே முன்னுக்கு போய் நின்று வெயிட் பண்ணோம். ஓகே இது ஊறது வந்து தமிழாக தான்.
ஓ மை காட். எஃப்இவி அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கொண்டே இருக்கு பாருங்க. இப்போ வெயிட் இல்லை, மெதுவாக போய் கொண்டிருக்கார். இப்போ வந்து அண்ணாண்ட டேன். ஆமாம், இந்த எஃப்இவி ஃபுட்டேஜுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு நாள் எடுப்போம் மாட்டேன் எஃப்இவி. அப்படியே இல்லை தெரிஞ்சுட்டு போ வச்சுட்டாங்க. ஃபுல் ஃபன் பண்ணிட்டு போறாரு அண்ணா. சரி அண்ணா வந்து நீ போய் பேன்லேருந்து வரும் மட்டும் நாங்கள் இதில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இதில் எல்லாம் பாருங்கள் வியந்து பார்க்கணும். உண்மையுமே நல்ல விஷயம் தான். இதெல்லாம் உங்களிடங்களில் இதுகள் செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மலைகள் இதில் ஒரு டீம் வந்து போயிட்டு வந்து வா நான் ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை வந்து டூர் கைடு அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்குள்ள அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையிலுமே நல்லா இருக்கும், நல்ல ஃபீலாக இருக்கும். அதோட வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்து வாரீங்கள். அவையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் ஆக்கள் கைட் பண்ணுறாங்களோட தான் வரையணும். உண்மையிலுமே எங்களோட தமிழிடங்களில் வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து செய்யலாம். வாகனங்கள் வசதிகள் இருந்தால் அதுகளை செய்யலாம். ஆனால் நாங்கள் கூடி அதை செய்யலாம். ஆனாலும் வந்து எங்களுக்கு அந்த வாகன வசதிகள் வந்து இல்லாத காரணத்தால் வந்து அதுகளை நாங்கள் யோசிக்கவே இயலாது. கட்டாயமாக ஸ்பான்சர் பண்ணி வாகனம் உங்களோட இதில் தருவீங்களா நாங்கள் கைட் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையுமே செய்யலாம். நண்டில் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஆக்களை கொடுக்குற நேரம் எங்கள் தமிழாக்கள் சரி இப்போ அண்ணாக்கள் ஜீப் வந்துட்டு ஓகே அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்போம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு இந்த ஷிப் லைனில் போனது. ஆனால் அங்கேயே வச்சு எல்லா கேபிள் இதுகள் எல்லாமே கலட்டிடுறேன். நான் வந்து ரங்கிட்டார். என்ன மாதிரி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இது. மேலே போனோடனே ட்ரோனில் அடிக்கடி தான் பார்த்துருப்பேன். தாக பயமண்டி இல்லை, பட் ஒரு இது ஒன்று வரும். என்ன தான் கான்ஃபிடென்ட் இருந்தீங்கனாலும் அங்கே போய் தண்ணி கேட்கும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக காலணுங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு கப்பல் 10 செகண்ட் போயிட்டீங்கன்னா அங்கால உங்களுக்கு அந்த ட்ரோன் நல்லா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வெளிநாட்டாக ட்ரோன் எடுங்க. ஒன்ஸ் ஏ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரோன் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரிஸாக அப்படியே இருக்கும். நல்ல குவாலிட்டியாக 25 தருவாங்க. அங்கே போன பிறகு நீங்கள் நினச்சி இது உடஞ்சி போச்சோ என்று சொன்னால் ஒரு மாதிரி இழுக்கும். அப்போ இறங்கிக்கல அது ரங்கைக்கில் வந்து ஒரு அடிச்சுட்டு தான் நிப்பாட்டும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே இப்போ தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். அதை வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். செஞ்சு பார்க்கவே போகணும். ஒரு விஷயம் உண்டு வெளிநாட்டு வந்தால். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பார்ப்போம். ஃபுட்டேஜ் முதலாக வேண்டும். 24 hours இமெயில் அனுப்புவாங்களாம். டவுன்லோடிங் அனுப்புவாங்களாம். இப்போ டெவலப் பண்ணுவாங்க. எடிட் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ அங்கே வேறு போகும்போது நிற்குது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட வந்து கதைச்சு நான் எங்கே போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா மேலே வந்து டெட்டில் அடர் ஸ்பீக் இருக்குது. உண்மையிலே வியூ நல்லா இருக்கும். அதே மாதிரி நைனாஜிக்கு போகும்போது ஏற்கனவே ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஆனாலும் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3:30 வந்து ட்ரெயின் போயிட்டு இதுக்கு பிறகு 6:30 தான் ட்ரெயின் இருக்குது. அதில் போய் நாங்கள் வெறும் பிரிட்ஜை மட்டும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நம்ம வெள்ளனே பிளான் பண்ணாலும் ஆனாலும் வந்து வந்த டயர் ரூம் பிரச்சனையால் வந்து அப்படியே அது கேன்சல் ஆகிட்டு பார்ப்போம் என்ன கட்டத்துலேருந்து. இப்போ இதுலேருந்து நைனாஜிக்கு வெளிக்கிட போகிறோம். கிட்ட முதல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கணும். இந்த அதாவது ஒரு மிதக்கிற என்ன சொல்லுங்க பார்ப்போம். இல்லை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதன் மூலமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மலையின் உச்சி வரைக்கும் சைட்டால் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே வேறு ஆள் எனக்கு தெரியல. கட்டாயம் வந்து இன்னொருக்கா ட்ரை பண்ணணும். அதுவும் வந்து நான் நினைக்கிறேன் 5000 6000 மட்டும் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கணும். நிறைய தமிழாக்கள் எல்லாம் அந்த இடத்துல வரணும். ஆனால் இங்கே எங்களுக்கான சேவைகள் வந்து இல்லாமல் போகுது. எல்லா வெள்ளைக்காரங்களும் மேலே இறைக்கல வயிற்றுல கையை வச்சு கொண்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வெள்ளைக்காரங்களோட ஃபிட்னஸை பார்த்து ஆசையாக இருக்குது. இப்போ கடுமையாக அவங்க தான் பலதாக போயிட்டாங்க.
யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு நம்மள ஒரு டீம் வந்து இருந்து ஆறுதலாக காய்ச்சி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி திருப்பியும் வந்து இங்கேயே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து குறையிற மாதிரியே இல்லை, அப்படியே நிற்கிறான். வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறான் உள்ளக்காரன். அப்படி இருக்கட்டும். இதில் பார்த்து கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுறதோட விட்டுட்டு போயிடுவோம். வழியாக வந்தாச்சு. இதில் வந்து நைனாட்சிக்கு வந்து பார்க்கணும், ஊபரை போட்டு பார்க்கணும் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு. கார்பாக்கு போனால் டப்பண்டு பார்க்கலாம், இல்லாட்டி நடக்கணும், அதான் பிரச்சனை. சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேட் பேசி 3000 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டார். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கார்பாக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. இவருக்கு எவ்வளோ ஆட்டோக்கள் நிற்கிறேன். இதில் காய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி. உங்களை போடாமல அண்ணா தான் எங்களுக்கு அந்த ஆஃபரை வந்து கூட்டிகிட்டு போகிறார். நெருப்பு ஸ்பீடில் போய் கொண்டிருக்காரு. எங்களுக்கு இதால பயப்பட்டா நெருப்பாக இருக்கு. இது வரைக்கும் பள்ளத்து அண்ணா பெரிய அப்போ இதுண்ட போன கிழமை முடிஞ்சு. ஐயோ இல்லை நாங்கள் போய்க்கிலே வந்து ட்ரெயின் போய்க்கொண்டு நாங்கள் போகிறதுக்கு இடையில போயிடும் போல இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான சந்தி. என்ன சந்தி என்னது என்ன பேர்? டெமோரா வீதி. டெமோரா இதுக்கு பிறகு ரோட்டுகள் வந்து மோசமாக இருக்குது. காரில் எல்லாம் தான் கஷ்டப்பட்டு தான் ஏற்றோம். ஆட்டோவே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏறி கொண்டு இருக்கு. கார்களை கொண்டு வந்து நாசமாக்கிறேன். இதை தாண்டி கார் போயிடாது. இடத்தோடய நிப்பாட்டிடுங்க. ஐயோ ஐயோ ஐயா ஐயா பாருங்க எப்படி அந்த ரோட்டில் போகிற மாட்டேன். இதை தாண்டி ஆட்டோ போயிடலாம். வந்து ஃபுல்லாகவே ஆட்டோவாக இருக்குது. இதில் வந்து ஒரு 20 மீட்டர் தான், 20 மீட்டரும் பெறாது, 10 மீட்டர் அப்படி தான் இருக்குது. இல்லை பாருங்க எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறோம். அந்த நீல ட்ரெயின் வந்து போயிட்டு நாங்கள் அதில் பார்த்த ட்ரெயின் இனி 5:30க்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது பாருங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 150-200 வெள்ளக்காரர்கள் இதிலேயே நிற்பினோம். இதுதான் நைனாட்சி. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அழகு கொண்ட ஒரு பிரிட்ஜ். உலகம் வந்திருக்கோம். அந்த கீழ்ப்பகுதிக்கு ஒரு காலம் இறங்கினாலும் ஆனால் இப்போ வந்து இறங்கலாம். இந்த இதில் பாருங்க இறங்கி கொண்டிருக்கணும். நான் கவனமாக இருக்கணும். இங்காலேருந்து மற்ற பக்கம் போய் கொண்டு இருக்கேன். அங்கே பண்ண தான் வடிவா ஃபோட்டோ எடுக்கலாம். பச்சை கலர் ஃபுல் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக இதாகிட்டு நிறைவேற்றினேன். ஃபுல்லாக வெள்ளை எல்லாம். ஆனால் இதில் எல்லாம் இப்போ வந்து ஒன் ஷாட் எடுக்க விட மாட்டிட்டோம். இந்த ஒருக்கா வந்து குளவை கூடு கலைஞ்சால வந்து இதில் இருக்கிற ஆர்மியான போலீஸாக்கள் வந்து கேஸை கப்பினம் விட்டா. பலக்காரங்கள் என்றாலும் ட்ரோனை விட்டுருக்காங்க. சின்ன ட்ரோன் சத்தம் கேட்காம இருக்குது. எல்லாம் விட்டால் 10 ஏக்கருக்கு கேட்கும். அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதை ஏற்கனவே விழுந்த அளவுதான் அந்த பிரச்சனை. அப்படி ஃபோன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எந்தெந்த நாட்டுக்காரங்களே கெஸ் பண்ணல. அதாவது அவ்வளோ வெள்ளக்காரங்கள் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒருக்காவது நீங்கள் இலங்கையில் இருந்தால் வெளிநாடுகளில் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அப்படியே இந்த வியூவை பாருங்க. இஞ்சால பக்கம் இஞ்சால தான் பெறணும் ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. சூப்பராக இருக்கும். இப்போ அண்ணா வந்து ஃபோட்டோக்கள் எடுத்தாச்சு. அதை வந்து இப்போ வெள்ளக்கார ஃபேமிலி வந்து கேட்டிருக்கேன் நாங்கள் எடுத்து விட சொல்லி. இது வந்து தெலுங்காக்கள் இஞ்சால வந்திருக்கணும் போல இருக்குது. நான் ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபர் தான். எடுவே பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு இளநி டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த சின்ன பையனுக்கு பாருங்க படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கா. அவட அம்மா வெள்ளக்காரன் தான். எவ்வளோ இங்கே அடுத்தவங்க. ஓகே இளநி. எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வலிக்கிட்டம் நடக்கிறதுக்கு ட்ரெயின் வர சில வேலை லேட் ஆயிரும். தான் பிரச்சனை. நாங்கள் வந்த இடம் வந்து கார் பார்க். அதாவது நைனாட்சி கார் பார்க் நடிச்ச இடம். வயசு போனாக்கள் எல்லாம் நீங்கள் வாரீங்களா கட்டாயம் நீங்கள் வந்து எடுத்து தான் வரணும். என்ன மற்ற இடங்கள் எல்லாம் கூடுதலாக நீங்கள் இறங்கி வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டீம் மட்டும் வந்து நிற்கலாம். சரி இப்போ வந்து ஒரு அண்ணாவை சந்திச்சு நாங்கள் கனடாலேருந்து வந்திருக்காராம். அப்படின்ற அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னார். நிறைய விஷயங்கள் கேட்டால் நிறைய விஷயம் ஞாபகம் இல்லை. இது செய்தோம் அப்படின்ட்டு. இல்லை பாருங்கள் இப்போ எல்லாருமே ரோன் ஷோட் எடுத்து கொண்டிருக்காங்க. வேறு வெளிநாட்டவர்கள் எல்லாம். அதெல்லாம் போலீஸ் போஸ்ட்டும் இருக்குது. நான் ஒரு வரைக்கும் எடுக்கவும் முடியல. என்ன நடக்குதுன்றதான் எனக்கு என்ன தெரியல. நான் சூப்பராக இருந்திருக்கு இந்த டைமில் எடுத்தான். ஏன் இந்த வேறு விதமான முடிவு. சரி மேக்ஸிமம் அலையலமான ஃபோட்டோக்கள் எல்லாம் ஃபண்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வலிக்கிட்டோம். ஆட்டோக்காரனே வந்து எங்களோட நின்று அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாத்துலேயுமே நைனாட்சி டுக் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஆட்டோ இந்த ஆட்டோ எப்படி இருக்குன்னு இப்போ வலிக்கிட்டான். ஆனால் இதில் இருந்து போகிறதே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கர இதாக இருக்குது. லோக்கல் பெயர்கள் சாரம் எல்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல. லோக்கல் ஆக்கள் எல்லாம் வந்து சில் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி அண்ணா தான் வந்து எங்களை இந்த பயணத்தை சுற்றி காட்டினவர். அண்ணா தான் ஃப்ரீயாக கொண்டே விட்டாருங்களே. ஃப்ரீயாவா? காசு கொடுக்க சொன்னார். சரி அண்ணாட பேர் என்ன சொல்லவே இல்லை. ஜெமினி. ஜெமினி
எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க பிறந்ததுலேருந்து இங்கே என்ன மாதிரி இந்த சீசன் டைமெண்ட்டாக என்னென்னா சீசன் டைமெண்ட்டாக இந்த மாதத்தை சொல்லுவீங்க டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் சீசன் இந்த 2 month சீசன் ஓகே ஓகே மற்றது 10ஆம் மாதம் 11 ஆஃப் சீசன் மற்றது அண்ணா அந்த நம்பரையும் போடுறேன் நீங்கள் நார்மலாக வந்து இங்கே ஒரு வாகனத்தை விட்டுட்டு இல்லை காமன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா அண்ணா எல்லா இடமும் சுற்றி காட்டுவீங்க என்ன மாதிரி பேக்கேஜ் எடுப்பீங்க யோசனை இல்லை டூரிஸ்ட்க்கு வேறு மாதிரி நம்ம நாட்களுக்கு நம்ம நாட்களுக்கு வேறு மாதிரி அதான் நாங்கள் போன விஷயம் 5000 6000 எடுப்பினோம் அண்ணா வந்து 3000 எடுத்தார் நன்றி அண்ணா அதோட ஏதாவது சொல்லியிருக்கா விஷயம் நமக்கு உங்களை கண்டதில் ரொம்ப சந்தோஷம் அண்ணா யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்களா நாங்களே சார் நெல்லியடிக்கு வந்து நெல்லியடிக்கு வந்திருக்கிறேன் நெல்லியடி என்ற இன்னும் ஒரு விஷயம் வந்திருக்கிறேன் அதோட வந்து அந்த நாங்கள் ஃபுல் கப் பார்த்துருந்தேன் அது வந்து நெல்லியடியில் இருக்க ஒரு இன்ஜினியர் என்ன பேர் அது கௌதம் என்ற ஒரு இன்ஜினியர் தான் கட்டினாராம் நிறைய விஷயங்களை வந்து அண்ணா எங்களோட கழிச்சு கொண்டு வந்தார் ஏன்னா அண்ணா என்ன யோசிக்கிறீங்க நீங்களே பார்த்து நான் அண்ணா பார்க்க நடிக்கிற மோகன் மாதிரி இருக்கட்டும் அதான் அப்படிதான் இருக்கு சரி ஓகே தேங்க்யூ ஓகே ஓகே அடிக்கிறேன் ஓகே நம்பருக்கு தானே அதோட நாங்கள் நிற்கிற ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு என்னென்னு தெரியல எல்லா இதுண்டு நாவல் கலரில் இருக்குது நாங்கள் நின்றது இந்த முறை வந்து ஹிவி நார்மலாக ஒரு வீடு தான் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹிவி பாசர ரோட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் அதோட வந்து ஒப்பன சுந்தரியம் வந்து இங்கே தான் நிற்கிது நான் ஒரு அமைதியான ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோட் அந்த வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒப்பன சுந்தரி இங்கே நிற்கிது நாங்கள் அப்படியே இதில் இருக்கிற ரூமில் தான் தங்கினாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எல்லா டவுனில் வந்து நைட் லைஃப் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுதான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் நைட் லைஃப் பார்க்க வலிக்கிட்டோம் எல்லா டவுனில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நாங்கள் எங்களோட ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதில் பாருங்களேன் இப்படி இருக்குண்டு இந்த ஹோட்டல் உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு நல்லா இருக்குமெண்டு ஆனால் என்ன ஹோட்டல் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை உள்ளுக்கெல்லாம் உண்மையிலும் வித்தியாசமாக இருக்குது இது பாருங்கள் பிரம்மாண்டம் உண்மையிலுமே இப்படியான விஷயங்களெல்லாம் பார்க்கல அப்படியே மனசுக்கு தண்டவாரிலேயே ரிலாக்ஸ் கொண்டு வந்துடும் இதில் பாருங்களேன் கடை ஒன்று இருக்குது எல்லா வெளிநாட்டவர்களும் வந்து இந்த கடைகளை தான் போய் பார்த்து கொண்டு இருக்கணும் நிறைய விஷயங்கள் இந்த இப்போ இலங்கையை சம்மந்தப்பட்ட உடுப்புகள் ஸ்டிக்கர்கள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருக்கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான பெரிய பெரிய ஹோட்டல்களும் இதில் இருக்குது அப்படி ஏசி பஸ்களில் வந்து இதில் விட்டுருவினோம் இதில் பாருங்கள் அதே மாதிரி கடைகள் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே கடைகள் யானைகள் அதுகள் தான் கூடுதலாக வச்சிருக்கணும் சில் பண்ணுறாமே சில் பண்ணுறா நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது வந்து பசர ரோட்லேருந்து எல்லா டவுனுக்கு ஒரு 150 மீட்டர் தான் பெறும் இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸுகள் இந்த வடிவு வேறு ரகம் ஐயா இங்கே பாருங்கள் இதிலெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கோப்ரோவில் அந்தளவு தெரியாது இப்படியான விஷயங்கள் எடுக்கிறது தான் ஒஸ்மோ பக்கம் தேவை பாருங்கள் இந்த ஹோட்டலெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது அதில் போயிருந்து அப்படியே ஏதாவது காஃப்ரிங் குடிச்சு கொண்டு சாப்பிடணும் அப்படின்னு ஹோட்டலெல்லாம் வைக்கிறேன் நல்ல விஷயம் சரி நகரப்போதைக்கு வந்துட்டோம் இதுக்கு பிறகு அப்படியே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கலாம் போல இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த நைட்லேயே இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பாருங்க நல்லா இருக்குது டீசெண்டாக சூப்பராக இருக்குது அப்படியே வண்டிட்டு வந்து வெளியில் இருந்தாச்சு பிடிச்சி கொண்டு இருக்கணும் பாருங்களேன் இப்போ அருமையான விஷயம் இது பாருங்க இந்த ஹோட்டலெல்லாம் இருக்கணும் அப்படியே இந்த ரோட் கிட்ட 150 மீட்டர் பார்க்கலாம் சனி ஞாயிறு பாட்டி இல்லை எந்த நாளுமே இந்த பாட்டியாக தான் இருக்க போல இருக்குது பாருங்க என்ன வாய்ப்பில் இருக்காங்க இல்லை இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க ட்ரீம் கஃபே அப்படின்ற ஒரு ஹோட்டல் இதில் தான் கூடுதலான வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்ட்டு மட்டும் பாருங்க இல்லை இந்த சில்லன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது தானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டிகள் எல்லாம் நல்லா நடக்குனாங்க பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த ஹோட்டல் கீழே மேலே எல்லாம் பாருங்க உள்ளெல்லாம் பாருங்க அந்த விளையாடிவினம் அந்த இது நடக்குது நார்மல் ஆக்களும் இருக்கணும் போல இருக்குது தமிழ் ஆக்கள் எல்லாம் வந்து இருக்கிறோம் பொருளில் இருந்து இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த மாதிரி நிறைய பார் மாதிரி அந்த செக்ஷன்கள் வந்து இங்கே தாராளமாகவே இருக்கும் இது பாருங்க இந்த இதுக்குள்ளே வந்து எவ்வளோ இருக்கணும் இது அடுத்த ஹோட்டல் இதே மாதிரி நிறைய ஹோட்டல் இருக்குது உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இதில் மட்டும் பாருங்க என்ற கடவுளே நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல சூப்பராக இருக்குது எந்த விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கிட்டத்தட்ட ரொக்குண்ட வியூ ஒரு மலையில் உயரத்தில் இருக்கிற அளவுக்கு அந்த ஹோட்டல் இருக்குது ரொக்கி எல்லாம் இல்லையே எங்களோட ரோமல் கொத்தொண்டு வேறு வெள்ளக்காரி ஒரு ஆள் ரெண்டு பார்த்து கொண்டு இருக்கிறா இதே மாதிரி வாய்ப்பு உங்களோட இடங்களில் எங்கே இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கோவா இத்தனை நேரம் கோவாவில் எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற கேரளாலையும் இருக்கணும் வர்க்கலாவில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோம்பல் சாராய கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க வெள்ளையிலலாம் இருந்து கூடுதலாக அட்டி நடக்குது அதோட இதில் ஒரு குட்டி கடை உண்டு சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சு ஒரு சின்ன தங்கச்சி அக்கா வேலை செய்கிறா நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்தால் வேண்டிட்டு போங்க ஒரு அடையாளமாக இருக்கும் போது தனித்துவமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே இந்தால பாருங்கள் ஒரு ஹோட்டல்
இதில் எல்லாம் மெனு எல்லாம் முன்னுக்கே வந்து போட்டிருக்கேன். இப்படியான மெனுக்கள் எல்லாம் இங்கே பார்த்துருக்கேன். இதில் எங்களுக்குரிய முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைட் மோட்டார் சைக்கிள் டே டூர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் பைக்லேருந்து எப்செட் பைக்லேருந்து டியோ பைக்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ரெண்டு கூடக்கூடிய மாதிரி இருக்குது. ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்குன்னு இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 12,000 ரூபா 5,000 12,000 ரூபா ரேஞ்சுக்கு இருக்குமென்று நினைக்கிறேன். நிறைய பைக்கில் நிற்கிது இங்கே. அதோட இந்த கடையின் பேரை கவனிச்சிங்களா, சிலோன் அட்வென்ச்சர் டூர்ஸ். நீங்கள் யாராவது வர்றீங்களாண்டா அவளுக்கு அடிச்சு புக் பண்ணி போட்டு வந்தீங்களாண்டா எடுக்கலாம். ஆனால் இந்த எல்லை மட்டும் சுற்றி பார்க்குறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற இடங்களுக்கு வேண்டாம் கொழும்புல எடுக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கேன் அல்பின். இதில் வந்து நான் டென்ட்டுகளெல்லாம் வேண்டி இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா கடைகளும் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து வந்து சாப்பிடணும். ஆனால் எனக்கு சாப்பிட்ற ஐடியா இல்லை. பார்ப்போம் என்றாலும் நல்லதா வித்தியாசமான சாப்பாடுகாக இருந்தால் பார்க்கலாம். ஆனால் இங்கெல்லாம் விலை கூடவே இருக்குது. கடைசியாக அந்த ரொக்கியலாக்கு போய் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை தான் அந்த 3வது மாடிக்கு போகணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே மேலே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செட் வந்து இதில் ரிங் பண்ணி கொண்டு இருக்கு. சில விஷயங்கள் பர்சனலாக இருக்கும் அவங்களுக்கும் எல்லாத்தையுமே காட்டிலாது. பாருங்களேன் தோட்டம். என்ன உலகமடா இது. எல்லாம் பிரைவசி பிறகு வரப்போ இருந்துட்டோம். ஒரு டேபிள் தான் இருந்தோம். அதோட வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனைமரம் பனை இது இருக்குதாங்க போல அதில் செய்வதான் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி பீட்சா வந்து வேண்ட ஸ்பெஷல் ஏதாவது சொன்னது. சரி சின்ன தட்டையான பீட்சா இருக்கு வந்துட்டு அதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். சரி இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண பீட்சா வந்துட்டு இது வந்து நார்மலாக நாங்கள் பீட்சா இதுகளில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் தட்டையானது தந்தூரி தான் ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து இத்தாலி அங்கால சைட்டில் தான் கூடுதலாக இருக்கும். ஆனால் இதோட பேர் என்ன சொன்னீங்க? ஸ்டோன் பேக் கல்லடுப்பில் சுடுற பீட்சா. அதான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நல்லாவே ஆறி போய் தான் வந்துருக்கு. எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்குது. சரி இப்போ நாங்கள் இதில் சாப்பிட்டு வலிக்கிட்டோம். 5,200 ரூபா பில். பரவாயில்ல, ஓவர் இல்லை, மிடிலாக இருந்துச்சு. சரி இதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். நாளைக்கு வந்து இதில் இருந்து ஃபுல் வைப்பாக இருக்குங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதிலேருந்து நுவரெலியா போக மாட்டோம். ஆனால் வேற ஒரு இடத்துக்கு போய் வேறு விதமான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். பாய்.